இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, வெள்ளம் கரைஞ்சாலே போதும். நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறேன், தேங்காய், வேர்க்கடலை, தக்காளி இது மட்டுமே வந்து அரைச்சி நீங்க வந்து நின்று இங்க குழம்பு பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், குழம்பு நிறுத்தி விட்டுடலாம். இது இலைய போட்டு கவுத்துருவோம். அவ்வளவுதான். அண்ணாக்கு வத்தலா? வேணாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அண்ணாக்கு வந்து வத்தல் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகியில் அடை பண்ண போகிறேன். அதுவும் 2 விதமான அடை பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஸ்வீட் பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து காரம் பண்ண போகிறேன். ஏன்னா பசங்க வந்து இந்த கீரைலாம் போட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து அவங்களுக்காக ஸ்வீட் தனியாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து காரக்குழம்பும் அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியலும் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார அடைக்கு வந்து 1.5 கப்பு மாவு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து 1.5 கப்பு மாவு தான் எடுக்க போகிறேன். 1.5 கப்பு மாவு எடுக்கிறோம்னா இனிப்புக்கு வெல்லம் இருக்குல்ல, வெல்லம் வந்து அதுக்கு 3/4 கப்பு எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புலேயே வந்து 1க்கு பாதின்ற அளவில் எடுத்துக்கோங்க. அதை வந்து போட்டுட்டு தண்ணி ஆமாம் இல்லை குண்டா சூட்டில் இருக்கு. அதே அளவுக்கு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது கரைஞ்சி வரட்டும். தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்க, இந்த கரையிட்ட. இது ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்க, சைடு அரிசிக்கு உள்ள போட்டுட்டேன் நான். இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, வெள்ளம் கரைஞ்சாலே போதும். இங்கே பாருங்க, வெள்ளம் வந்து கரைஞ்சிடுச்சு நல்லா. இப்போ இதை எடுத்துட்டு ஒரு பேன் வச்சுருவோம். பேன் வச்சுட்டு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக பல் 1/2 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா வந்து இந்த நெய்யிலே ஃப்ரை பண்ணி விட்டுடுவோம். தேங்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஏலக்காய் வந்து நசுக்கிக்கலாம் நம்ம. போதும், அவ்வளோதான். இது வந்து இதுவாகிடுச்சு, நசுக்கிட்டேன். இது ரெடி ஆகிடுச்சு. தேங்காயும் சுடுது கை. தேங்காவும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நெய்யில் வந்து வறுப்பட்டால் போதும், அவ்வளோதான். வந்து இப்போது நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். அது ஏன்னா இப்போ அடியில் வந்து கல் ஏதாவது இருந்தால் கூட வந்துடும். மண் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், இல்லை மண்ணெல்லாம். அவ்வளோதான். இப்போது இது கொதித்த உடனே நம்ம கேவுரு மாவு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொதிச்ச உடனே அதையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லோ பண்ணி விட்டுடுவோம். ஸ்லோ பண்ணி விட்டுட்டு 1.5 கப்பு அளவுக்கு போடணும். 1 கப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 கப்பு கேவுரு மாவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தண்ணி வந்து எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. கொஞ்சம் கட்டியாகிடுச்சு, நம்மளுக்கு அடை தட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்ல, அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கட்டியாகிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு, கரெக்டாக இருக்கும். போதும், இது வந்து ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து காரக்குழம்பு தாளிக்க போகிறோம். காரக்குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காரக்குழம்புல அதனால கொஞ்சம் கூட ஊற்றுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். புளி எல்லாம் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பாருங்கள், புளி வந்து இந்த சைஸுக்கு வந்து ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுட்டேன். நான் வெங்காயம் கட் பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதோட தாளிக்க செய்ய போகிறது வந்து அரைச்சி விட்ட காரக்குழம்பு. கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கலாம். இதை பூண்டு ரொம்ப பிடிக்குன்றவங்க இன்னும் ஒரு 10 பல்ல வந்து முழுசா போட்டுக்கோங்க. அதான் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம பூண்டு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுருவோம். இதில்
ஆக்சுவலாக அரைச்சி விட்ட காரக்குழம்புன்னும் போது நம்ம கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வதக்கி அரைச்சிட்டும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், தேங்காய், வேர்க்கடலை, தக்காளி இது மட்டுமே வந்து அரைச்சி விட போகிறேன். இல்லை நல்லா வதக்கட்டும் இது. அது கூட நான் ஃபஸ்ட்டு தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் வந்து 3/4 கப்பு அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. அது வந்து வீட்டில், இது வந்து 3/4 கப்பு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஆஸ் யூஷுவல் கலர், ஐயோ அது கலருக்கு வந்து நம்ம போடுவோம், காஷ்மீரி சில்லி போடுவோம். வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் இப்போ டைம் ஆகுது, ஏன்னா அது டைம் இல்லை. என்ன பண்ணுவோம், எண்ணெயை ரொம்ப ரோல் ஆகுது, காலைல டைம் ஆகிடுச்சு. தண்ணியை ஊற்றி இந்த காயை கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி தக்காளியை விட்டுருவோம். இல்லை இது வந்து உருளைக்கிழங்கு அவரைக்காய் மட்டும் தானே இருக்குது, ரொம்ப நேரம் வேக விடணும் கிடையாது. தக்காளி அரைச்சி வச்சுட்டேன், அது இன்னும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நான் வந்து புளியை கரைச்சி 6:55 ஆகுது. 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட். அது 6:55 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7:30க்குள்ளே நான் முடிக்கணும். அதுவும் பொரியலோடு முடிக்கணும். ஏன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் சனாக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து இப்போது நான் அதையும் சேர்த்து பண்ணணும். ஐயோ அரிசி சாதம் வடிக்கவே இல்லை, இன்னும் சாதம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு விட்டேன். ஆமா சரி, சாதம் வடிச்சிட்டேன். ஐயோ வழுக்குது எனக்கு, நான் விழுந்துட்டேன்னா அழுதான். அப்பா எனக்கு சமைச்சு கொடுப்பாரு, நான் சாப்பிடுவேன். உட்காந்துட்டு என்னங்க, நான் வழுக்கி கீழே விழுந்துட்டேன்னாக்கா நீங்க எனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டீங்க? நீங்க இவ்வளோ சொல்றீங்களே, நான் அப்படி இப்போ அடைய சுடுறதுக்கு தவா வைக்கணும். இதுலயே வச்சிடலாமா, இதுல வச்சிடலாமா? இது வந்து கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சிருக்க, அதை போட்டுடலாம். இல்லை இந்த வேர்க்கடலை அரைச்சி விட்ட குழம்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றிக்கலாம். இது நான் ஒரு டைம் தான் கரைச்சிருக்கேன், இன்னொரு டைம் கரைச்சி ஊற்றணும் புளியை. சாம்பார் வைக்கும்போது சாதம் கம்மியாக இருக்கு, காரக்குழம்பு வைக்கும்போது சாதம் அதிகமாக இருக்கு. வேண்டுமே பண்றது. ஆமா, சுகரை வச்சுக்கிட்டு சோரத்தை போட்டு போட்டு தின்னா என்ன ஆகுறது? அப்படி சொல்லிக்க வேண்டியதான். அதுதான் 2வது முறையா கரைச்சிட்டேன் புளியை. வந்து காரக்குழம்புனால முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து நின்று சமைச்சு பாருங்க, 10 நிமிஷத்துல முடிக்கிறீங்களா? இப்போ அந்த அளவுக்கு அடலா இருக்கு. அங்க போயிட்டு கொஞ்சம் ஃபேடு போட்டு வந்தா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, தக்காளியும் புளியெல்லாம் கரைச்சி ஊத்திட்டேன், தண்ணியா இருக்கு பாருங்க. இப்போ வந்து பாருங்க, தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து ஒரு 4 பழம் இது பாருங்க, கையில கொஞ்சம் எடுத்துருக்கேன், பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ இதுல வந்து என்ன பண்ண போறேன், வேர்க்கடலை போட்டு அரைக்க போறேன். ஆமா, இது பாருங்க, ஒரு கை அளவுக்கு நான் தோல்லாம் உரிக்கலைங்க, அப்படியே போட்டு அரைக்க போறேங்க. காரக்குழம்பு தானே, ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலையை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதை அரைச்சி விட்டுட்டு கொதிக்க விடணும். அவ்வளோதான். இதோட அம்மாவே இதோட இவங்களே வீடியோ பண்ணுவாங்க. இது வந்து நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் வேர்க்கடலையும் இதில் சேர்த்து. எங்க கேமராமேன் வந்து கிளம்ப வேண்டிய அவசியத்தால் அவரு கிளம்பி விட்டார். தனியா எடுத்துட்டு இருக்கேன் கேமராவை. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்ச உடனே இறக்கிட வேண்டியதுதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், அடை சுட போறேன். அடை நான் தான் சொன்னேன் இல்லை புது புளின்ட்டுன்னு. நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா இன்னும் எனக்கு புளிப்பு கொஞ்சம் தெரியுது. இல்லை நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லை காலி ஆயிடுச்சு. அதனால வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுகிட்டே இல்லை. இப்போ நான் பிளேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்க இந்த இடம் பத்தாது, அந்த இடத்துல இருந்து காமிக்க முடியாது. அதனால குழம்பு தூக்கி அந்த பக்கம் போட்டாச்சு, தவாவை தூக்கி இந்த பக்கம் வச்சாச்சு. குழம்பு கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா
இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடையை போட்டு எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வாழை இலையில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெய்யை வந்து கொஞ்சம் தடவிடுவோம். நெய்யை தடவிட்டு கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து தொட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உருண்டையை எடுத்து இப்போ வந்து நம்ம வச்சு தட்டிக்குவோம். இது லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கும். இந்த இலையை போட்டு இப்படி கவுத்துருவோம். அவ்வளோதான். இப்போது மேலாக்க சும்மா கொஞ்சம் நெய் விட்டுருவோம். நெய்யை விட்டு ஒரு திருப்பி போட்டோம்னா சரியாக போய்டும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சைடு ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சுட்டோம்ல, இந்த வெள்ளை பாகில் போட்டு வேக வச்சுட்டா ரொம்ப நேரம் வந்து அதை வேக விடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு நிறுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பொரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து வத்தல் வந்து வறுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வத்தல் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணு வந்து சாப்பிட மாட்டான், சரி அவனுக்காகவாவது இப்போ வந்து அவசரமாக வத்தல் வறுத்து தான் ஆகணும். வத்தல் வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. வத்தல் ஆமாம், இதில் வந்து வத்தல் வைக்கணும். வத்தல் ஒன்று வேணாமா? சரி, ஆளுக்கு ஒன்று முடிஞ்சிச்சு. பொரியல் சனாக்கு வந்து பொரியல் வைக்கணுமா? இங்கே காட்டு. பொரியல் போதுமா? இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிட்டா? ஓகேவா? பொரியல் இது வந்து சனாக்கு, இது பொரியல் அவ்வளோ முடிஞ்சுதா? அடுத்தது அண்ணாக்கு வத்தலா? வேணாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அண்ணாக்கு வந்து வத்தல் 2 வைக்கட்டா? போதுமா? இன்னும் வைக்கட்டா? சரி, ஓகே. இது சனாக்கு, இது தன்னுக்கு. பேக் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு பேக் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது என் வேலை. வந்து அடுத்து திருப்பி வந்து இன்னும் காரம் பண்ணல. இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரம் பண்ண போகிறேன். இப்போது அதுக்கு 1.5 கப்பு மாவு, கேவுரு மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு நல்ல முருங்கைக்கீரை இருக்குது, அதையும் போட்டுடலாம். அடுத்தது ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 காஞ்ச மிளகாவும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான், இதையும் போட்டுடலாம். இல்லை, உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை, பெருங்காயம் கொஞ்சோண்டு. பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இது வரைக்கும் நல்லா வந்து கலரை விட்டுட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த உப்பு பெருங்காயம் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ட்ரையாகவே முதல்ல கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்க கிளம்பியாச்சு, காலையிலே வந்து செய்ய முடியல. சரி, ஃபஸ்ட்டு முதல்ல அவங்கள கிளப்பி அனுப்பி விட்டுட்டு அப்புறமா இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோமே, காரம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ அவங்கள அனுப்பி விட்டுட்டு பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். இதை முருங்கைக்கீரை இன்னும் கூட போடலாம், நான் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, சரி அதனால் அது வரைக்கும் போட்டுட்டேன். நான் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சு தட்டிடுவோம். வடா வடா. அவ்வளோதான், ஸ்லோ பண்ணி விட்டுருவோம்.
கொஞ்சம் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு இது பண்ணுங்க. நம்ம ஸ்வீட்டாவது வந்து நம்ம கடாயில் ஆல்ரெடி வதக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணோம், டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். இது ஃபுல்லாக இதில் தான் வேகணும். அதனால வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வச்சு வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைடு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கார அடை, ஸ்வீட் அடை ப்ளஸ் காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் வத்தலோட எங்களுடைய லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.